இடைக்கால நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். இந்த நிலையில் தற்பொழுது அதற்கான ஒப்புதல் அமைச்சரவை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் காலையில் பகல் 12 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது தொடர்பாகவும் அதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் தொடர்பாகவும் அதற்கு ஏற்படக்கூடிய செலவுகள் தொடர்பாகவும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது தேர்தல் ஆண்டு என்பதால் இந்த ஆண்டு முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படாது. அதற்கு முன்னதாக இந்த மாத இறுதியில சட்டப்பேரவை கூடி இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. எனவே இந்த நிதிநிலை அறிக்கைக்கு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. பீனேஷ்.